الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم، صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة صلاح ذات البين، فإن فساد ذات البين هي الحالقة، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் மீதும், குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களினுடைய உள்ளுணர்வு என்பது, ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வு என்பது மற்ற மனிதனுடைய அந்த உள்ளுணர்வை கவனித்து பார்க்கிற போது சில நேரங்களில் ஒன்றாகி போகிறது, சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. எல்லோருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியான அமைப்பிலே ஒரே சீரான திசையிலே இல்லாமல் பல்வேறு விதமான சிந்தனைகளை ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து அந்த அறிவின் மூலமாக அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்கான ஆற்றலையும் வழிமுறையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதன் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே சற்று வேறுபட்டு நிற்பதை, மாறுபட்டு நிற்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய படைப்பிலே இதை யதார்த்தம் என்று நாம் சொல்லலாம். எல்லோருடைய உடல் அமைப்பும் எப்படி ஒன்றுபட்டு இருப்பதில்லையோ, எல்லோருடைய விரல் ரேகைகளும் விரலினுடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருப்பதில்லையோ, அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனையும் சற்று தூரமாக, சற்று அருகிலே என்று சற்று முன்பின்னாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். 5 விரல்களும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி அந்த கரத்தை நாம் விரும்புகிற அமைப்பிலே பயன்படுத்த முடியும்? எல்லா மனிதர்களுடைய உடல் அமைப்பும் ஒரே மாதிரியான கோணத்திலே, ஒரே மாதிரியான வித்தியாசமே இல்லாமல் இருந்தால் ஒரு மனிதரை இன்னொரு மனிதரிடமிருந்து எப்படி நாம் பிரித்து பார்க்க முடியும்? எல்லா மனிதர்களுக்கும் ஒரே பெயரை நாம் எப்படி வைக்க முடியும்? எனவே இறைவனுடைய படைப்பிலே இதை யதார்த்தம் என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் இந்த கருத்து வேறுபாடு என்பது, கருத்து முரண்பாடு என்பது
என்ன மாற்றம் என்பது அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால், இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே, இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே, இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே என்று அந்த கருத்து வேறுபாடு என்பது அது சமாதானம் பெறாமல் அது இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால், அது காலப்போக்கிலே மிகப்பெரிய அந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே அழிவை தரக்கூடியதாக, இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில் என்று சொன்னால் அந்த இரண்டு சமூகத்திற்கும் அழிவை தரக்கூடியதாக, இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே அந்த நிலை இருந்தது என்றால் இரண்டு நாடுகளுக்கும் அது அழிவை தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் எழுவது என்பது நிதர்சனம்தான். என்ன மாற்றங்கள், என்ன வேறுபாடுகள் இறைவனுடைய படைப்பினுடைய நியதியாக இருந்தாலும் சில நேரங்களிலே அதை நாம் சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த கருத்து வேறுபாட்டை, எண்ண மாறுபாட்டை தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே நமக்கு வெற்றியை முழுமையாக நாம் பெற முடியாது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம் என்றுதான் அதற்கு பொருள். சில்ம் என்ற வார்த்தையில இருந்து வந்ததுதான் இஸ்லாம் என்ற வார்த்தை. சில்ம் என்றாலே அமைதி, சாந்தம் என்று அதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. அமைதி இருக்கிற இடத்திலே அங்கே அடிதடிகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். இஸ்லாமிய எனவேதான் இந்த மார்க்கத்தை பொறுத்தளவிற்கு ஒரு முஃமினாக இருப்பவர் அந்த காரியங்களிலே எந்த காலங்களிலும் ஈடுபட மாட்டான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தீனுக்கு ரப்புல் ஆலமீனால் சொல்லப்பட்ட பெயர் இஸ்லாம். அல்லாஹ்வின் மூலமாக சொல்லப்பட்டுள்ள முறைகளுக்கு இவன் கட்டுப்பட்டு நடப்பான் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். சமாதானத்தை விரும்பக்கூடிய நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே என்ன மாறுபாடு இருந்தாலும், இரண்டு சமூகத்திற்கு மத்தியிலே என்ன வேறுபாடு இருந்தாலும், இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே அந்த சூழ்நிலை நீடித்தால் அதை தொடர்ந்து அப்படியே விட்டுவிட்டு இருக்காமல் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. நீண்ட நெடிய வரலாறு. நாம் சுருக்கமாக நினைவிலே கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். நபி அவர்கள் உம்ராவிற்காக சென்ற போது மதீனாவிலிருந்து ஹுதைபியாவிலே தடுக்கப்பட்டு அங்கே நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஆண்டு உங்களுக்கு உம்ரா செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்கள் சென்று விட்டு அடுத்த ஆண்டு வாருங்கள். எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல். மதீனாவிலிருந்து சென்ற சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுடைய உள்ளமும் காபாவை நாம் பார்க்க போகிறோம், தவாப் செய்ய போகிறோம், அங்கே தொழப் போகிறோம் என்ற எண்ணம், ஆர்வம், அங்கே பூரிப்பு எவ்வளவு இருந்திருக்கும். அத்தனை ஆசைகளும் அங்கே உடைபட்டு போகிறது. அவர்களுடைய சிந்தனைகளுக்கு அங்கே வழி பிறக்கவில்லை. மக்காவாசிகளால் அங்கே தடுக்கப்பட்டார்கள். இருந்த போதிலும் நபி அவர்களுடைய மக்காவாசிகளுடைய எண்ணம் வேறாக, நபி அவர்களுடைய எண்ணம் வேறாக. அந்த இருந்த சூழலிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சமாதானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நான் இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அங்கே தன்னுடைய மேன்மையை வெளிப்படுத்தி அவர்களுடைய கருத்திற்கு முரண் தெரிவிக்க அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சிக்கவில்லை. இதுதான் சூழல் என்பதை புரிந்து கொண்ட போது தான் கொண்டு வந்திருந்த குர்பானி பிராணியை அறுத்துவிட்டு தலைமுடியை மழித்தார்கள், இஹ்ராமை களைந்தார்கள். அத்தனை சஹாபாக்களும் இஹ்ராமை களைந்தார்கள். மிகப்பெரிய ஒரு எண்ண மாறுபாடு என்பது அங்கே மிகப்பெரிய ஒரு கலகமாக மாறுவதற்கான சூழல் ஏற்படுகிறது என்பதை புரிந்த போது நபி அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள். இதுதான் ஒரு முஃமினுடைய நிலை. இப்படித்தான் இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கை திறந்த பாட புத்தகமாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என் மூலமாக என் சமூகத்திற்கு பயன் என்றால் அந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
என் எண்ணத்தின் மூலமாக சமூகத்திற்கு இடையூறு ஏற்படும் என்றிருந்தால், ஆபத்து ஏற்படும் என்றிருந்தால், பின்விளைவுகள் அதிகம் நேரும் என்றிருந்தால் நபி அவர்கள் தன் கருத்தை மாற்றினார்கள், தன் எண்ணத்தை மாற்றினார்கள். நபி அவர்களுடைய மனம் எவ்வளவு வெந்து போயிருக்கும், நபி அவர்களுடைய மகிழ்ச்சி எவ்வளவு தடைபட்டு போயிருக்கும். தனி மனிதனுடைய அந்த மகிழ்ச்சிக்காக, சஹாபாக்களுடைய மகிழ்ச்சிக்காக ஒட்டுமொத்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே, தூர நோக்கு பார்வையோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே அங்கே கையெழுத்திட்டார்கள். பின்விளைவு என்ன தெரியுமா? அங்கே நடந்திருந்தால், அந்த ஒப்பந்தத்தை மீறி இருந்தால் அங்கே புரட்சி வெடித்திருக்கும், கலகம் ஏற்பட்டிருக்கும், அங்கே சண்டை நடந்திருக்கும், ஏராளமான உயிர்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கலாம், எதிரிகள் படையிலே கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் எண்ணத்தை மாற்றியதன் காரணமாக இரண்டு விஷயங்கள் ஏற்பட்டது. ஒன்று, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஏராளமான முஸ்லிம்கள் அங்கே இந்த தீனுக்காக மார்க்கத்தை கொடுப்பதற்கு தயாரானார்கள். 6வது ஆண்டிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று திரும்பி போய் சோம்பி அமர்ந்து விடவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கமா நகரத்திற்குள்ளே மக்காவை வெற்றி கொண்டு மக்காவினுடைய தலைவராக, மதீனாவினுடைய தலைவராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கான சூழல் அங்கே நபி அவர்களுடைய எண்ணத்தை மாற்றியதன் காரணமாக, சமாதானத்தை ஹிஜ்ரி 6 ஏற்றுக்கொண்டதனுடைய மிகப்பெரிய விளைவு மக்கமா நகரத்தை முற்றிலுமாக, அன்றைக்கு வந்து சென்றிருந்தால் கூட ஹஜ்ஜை முடித்து விட்டு சென்றிருப்பார்கள், அங்கே தங்கியிருந்து விட்டு சென்றிருப்பார்கள். அடுத்த ஆண்டு மீண்டும் அதே கனவு அவர்களுக்கு பலிக்குமா, நடந்திருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது விரும்பினாலும் அடுத்தடுத்து காபாவை சென்று தவாப் செய்யக்கூடிய ஒரு சூழலை 2 ஆண்டுகளிலே அல்லாஹ் அங்கே மாற்றி கொடுத்தான். இந்த தூர நோக்கு சிந்தனை தான் சமாதானத்தை அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார்கள். மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். மக்காவும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே வந்தது. நபி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் அதிகமாக ஆனார்கள். இந்த இரண்டும் ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று நமக்கு வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. இந்த வெற்றிக்கான மைய புள்ளி எங்கே இருக்கிறது தெரியுமா? நபி அவர்கள் தன் எண்ணத்தை மாற்றினார்கள். எதிரிகளுடைய எண்ணம் என்பதை புரிந்து கொண்டு சமயோசித புற்றிய சூழ்நிலையை அங்கே சந்தித்துக் கொண்டு தூரநோக்கு சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஏராளமான முஸ்லிம்கள் நபி அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாவதனுடைய பின்னணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முஃமின் சில நேரங்களில் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை ஹுதைபியா எடுத்து நமக்கு தருகிறது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் காலச்சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது. எண்ண மாறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், சிந்தனை மாறுபாடு என்பது ஒவ்வொரு காலத்திலும் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே துவங்கி இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஃமின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சில சூழ்நிலைகள் நாம போய் சமாதானம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் ஒரு முஃமின் தயாராக இருக்க வேண்டும். வரலாறிலே வருகிறது, மதீனாவிற்கு முன்னால் குபா என்று ஒரு இடம் இருக்கிறது. மதீனாவிலிருந்து 3 மைல் தொலைவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்கிற போது அந்த குபா என்ற இடத்திலே தங்கி இருந்தார்கள். அந்த இடத்திலே தங்கி இருக்கிற போது பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்ற ஒரு பேச்சு எழுகிறது. இடம் அங்கே இலவசமாக கொடுக்கப்பட்டது. பள்ளிவாசல் தொழுகைக்காக கட்ட வேண்டும் என்று நபி அவர்கள் மதீனாவிற்கு உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே நடக்கிற செய்தி.
ஆலோசனை செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்ட போது அந்த குபா என்ற இடத்திலே பள்ளிவாசல் கட்டப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக சஹாபாக்களோடு சேர்ந்து தானும் கற்களை சுமந்து வந்து கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதே குபா. இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு செல்கிற ஹாஜிகள் நாம் அறிந்திருக்கிறோம். மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னரும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து இந்த மஸ்ஜிதே குபாவிற்கு வந்து 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். மஸ்ஜித் நபவிக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் மதீனாவிற்குள் இப்போதுதான் நுழைய போகிறார்கள். 3 மைல் தொலைவு இருக்கிறது. அங்கே பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்ற பேச்சு எழுந்த போது அங்கே சஹாபாக்கள் அந்த சூழலை புரிந்து கொண்டு அங்கே உருவாக்கினார்கள். எனவே அந்த முதலிலே உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலை நினைவு கூறும் விதமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே வந்து 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு செல்வார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. அந்த குபாவில் வசிக்கிற மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கருத்து மாறுபாடு, கருத்து முரண்பாடு. நபி அவர்கள் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை போயிருச்சுன்னு சொன்னா, பேச்சுவார்த்தை, வாய் தகராறு எல்லாம் முற்றி ஒருத்தர் மேல இன்னொருத்தர் கல்லை தூக்கி எறிந்து செயல்படுகிற அளவிற்கு பிரச்சனை முத்திவிட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, குபாவாசிகள் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கற்களை ஒருவர் மீது ஒருவர் மாற்றி எறிந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கருத்து முரண்பாடு, என்ன மாறுபாடு என்ற செய்தி வந்த போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் வார்த்தை, இத்ஹபூ பினா நுஸ்லிஹு பைனஹும். இத்ஹபூ பினா, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நம்மை அங்கே கொண்டு செல்லுங்கள். நுஸ்லிஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே நாம் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நாம் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். மதீனாவுல இருந்து குபாவுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நமக்கு அது தேவையில்லை, அவங்க சண்டை போட்டா போட்டு போறாங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தன்னடக்கத்தோடு இருக்கவில்லை. 2 முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அங்கே பிரச்சனை என்கிற போது கேள்விப்பட்ட உடனே சொன்னார்கள், இது ஹபூபினா, அங்க போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நுஸ்லிஹு பைனஹும், அவர்களை அந்த கருத்து வேறுபாட்டை நாம் வைத்துக் கொண்டே இருக்க விடக்கூடாது. எனவேதான் அந்த நபிமொழியிலே சொன்னார்கள், ஃபைன்ன ஃபஸாத தாத்தில் பைன், 2 மனிதர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு, முரண்பாடு இருந்தால் ஹியல் ஹாலிகா, அது அவனை அழித்துவிடும் என்றார்கள். என் கண்ணுக்கு முன்னால் நான் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற நேரத்திலே குபாவாசிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிவதை நான் விரும்பவில்லை. சமாதானம் தான் இப்போது தேவை. என்னை அங்கே அழைத்து செல்லுங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இது ஹபூபினா, உடனடியாக சொன்னார்கள். நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். சமூகத்திற்கு இழப்பு என்பது 2 மனிதர்களுக்கு மத்தியிலே அங்கே அந்த பிரச்சனை சரி செய்யப்படவில்லை என்றால், சமாதானம் ஏற்படவில்லை என்றால், அது ஒட்டுமொத்தமாக தன்னை மட்டுமல்ல நம் சமூகத்தையே சேர்ந்து அழிக்கும் என்று நான் சொல்லவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நபிமொழியினுடைய தொடரிலே சொல்கிறார்கள், ஹாலிகா என்று சொன்னால் அழிப்பது என்ற அர்த்தம். அந்த நபிமொழியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா அகூலு அஹ்லிகு ஷஹர, முடிய மொட்டை எடுக்கிற மாதிரி அழிப்பு என்று சொன்னால் முடியை மலிப்பதற்கு என்று நான் சொல்லவில்லை. லா அகூலு யஹ்லிகு ஷஹர, 2 மனிதர்களுக்கு மத்தியிலே உள்ள கருத்து மாறுபாடு, என்ன மாறுபாடு என்பது அவன் தலைமுடியை அழிக்கும் என்று சொல்லவில்லை. ஹிய ஹலாகுத்தீன், அது சமுதாயத்தை, தீனையை அழித்துவிடும் என்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முஃமினும் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன இந்த நபிமொழி திருமிதி, அபூ தாவூத் போன்ற நம்பத்தகுந்த நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் குபா இடத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல
இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்படுகிற போது அதை சமாதானம் செய்து வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த இடத்திற்கு சென்று அதற்கான முயற்சிகளிலே அவன் ஈடுபட வேண்டும். யாரோ நம்ம போய் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு இருந்தா பரவாயில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நாம் போய் சொன்னால் அதை கேட்பார்கள் என்ற தெளிவு இருந்தது, அங்கே சிந்தனை இருந்தது. எனவேதான் உடனடியாக கிளம்புங்கள், அங்கே போய் என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். அப்ப அதிகாரம் எங்கே இருக்கிறதோ நபி அவர்கள் சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்கிற அந்த சிந்தனை அங்கே மேலோங்கி இருந்தது. நபி அவர்கள் புறப்பட்டார்கள். அதே போன்றுதான் மஸ்ஜிது நபவியிலே தொழுகை முடிந்தது. நபி அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். திடீரென்று பள்ளிவாசலிலே சப்தம். மஸ்ஜிது நபவியிலே ரெண்டு பேரு சண்டை. பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவியிலே வீட்டிலிருந்து நபி அவர்கள் சப்தத்தை கேட்டு ஓடி வருகிறார்கள். செய்தியை கேட்டார்கள். ஒருத்தர் இன்னொருத்தட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, வாங்கின கடனை கொடுக்கல. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்தப்போ அவர் கேட்டார். கேட்டவுடனே இவர் அவரை பேச, அவர் இவரை பேச, பள்ளிவாசலிலே சப்தம் வலுத்தவுடன் நபி அவர்கள் செய்தியை கேள்விப்பட்டு விட்டு சொன்னார்கள், கடன் கொடுத்தவரை பார்த்து சொன்னார்கள், எப்பா நீ கொடுத்த கடன்ல பாதிய தள்ளுபடி பண்ணி. நபி அவர்கள் இஷாரா செய்தார்கள் கடன் கொடுத்தவரை நோக்கி, நீ கொடுத்த கடனிலே பாதியை தள்ளுபடி செய்து விடு, அவனை மன்னித்து விடு என்றார்கள். கடன் வேங்கினவரை பார்த்து சொன்னாங்க, கும் பக்குதீஹி, மசமசன்னு உட்கார்ந்துருக்காதீங்க, வாங்கின கடனை கொடுக்குறதுக்கு வழியை பாருங்க. கும் எழுந்திருங்கள், பக்குதீஹி, அந்த மீதி உள்ள கடனை அவருக்கு செலுத்துவதற்கான வழியை பாருங்கள் என்று சண்டையிலே இருந்த இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தன்னுடைய பேச்சு அங்கே எடுபடும் என்பதை புரிந்து பள்ளிக்கு வந்து உடனடியாக அந்த சப்தத்தை நிறுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்ல வருகிற மிகச்சிறந்த படிப்பினை, பொருளாதார வசதி படைத்தவராக இருந்தால் கடன் வாங்கியவர் கொடுப்பதற்கு முடியாமல் திணறுகிறார் என்பதை புரிந்தால், விரும்பினால் அவர் கொடுத்த கடனில இருந்து தள்ளுபடி செய்துவிட்டு எதையாவது நீ கொடுத்து விட்டு உன் கடனை தீர்த்து விடு என்று சொல்லுகிற அளவிற்கு சமாதானத்திற்கு அவர் இறங்கி வர வேண்டும். நான் கடன் கொடுத்திருக்கிறேன் என்று அவர் பிடித்த பிடியில அங்கே நின்று கொண்டிருந்தால் அங்கே பிரச்சனை என்பது, நான் கொடுத்த கடனை ஒரு பைசா கூட குறைவில்லாமல் நான் பெற்றே தீர்வேன் என்கிற அடம்பிடிப்போடு அங்கு இருந்தால் அங்கே பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பில்லை. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கிற போது அந்த மனிதரை பார்த்து விட்டு சொன்னார்கள், பாதியை தள்ளுபடி செஞ்சிருங்க என்று சொல்லிவிட்டு இந்த மனிதருக்கு ஆலோசனை சொல்லி அதை சரி செய்வதற்கான வேலைகளை பாருங்கள் என்று சொல்லி அந்த இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துகிற அந்த முயற்சியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஈடுபடுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு முஃமின் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக களம் தேவைப்பட்டால் அதிலும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் சமாதானத்தை பெற வேண்டிய சூழல் இருந்தாலும் அதற்கும் ஒரு முஃமின் தயாராக இருக்க வேண்டும். இரண்டு நிலைகளும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 50ல வஃபாத் ஆகிறாங்க. நபி அவர்களுடைய பேர குழந்தை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல கேட்கப்பட்டது, உங்களை அடக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம்ல, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் அவங்க பேரனை அடக்கிடலாமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடக்கிடுங்க. அனுமதி கொடுத்தார்கள். அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடக்கிறது. மதீனாவிலே மர்வான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். செய்தி தெரிஞ்சோன்னா அவர் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுக்கு அருகிலே அடக்கப்பட விட மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய பேரருங்க அவங்க பக்கத்துல அடக்கிறதுல உங்களுக்கு என்ன? இல்லை இல்லை, அடக்கப்படக்கூடாது, நான் உறுதியாக இருக்கிறேன், எதையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர். மர்வானுடைய நடைமுறைகளை பார்த்து விட்டு போருக்கு தயாராகிவிட்டார்கள். நபியினுடைய சமூகம்
நபியினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் மதீனாவிலே வசித்த மர்வானுக்கும் மத்தியிலே போர் நடைபெறக்கூடிய, கலகம் ஏற்படக்கூடிய மிக அச்சுறுத்தலான நேரம். தன் சகோதரருக்காக இறந்துவிட்ட தன் சகோதரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அங்கே நபி அவர்களுக்கு அருகிலே அடக்கப்பட வேண்டும் என்பதற்காக போர் புரிவதற்கு தயாராகிவிட்டார்கள். மதீனா நகரம் சூடு பிடிக்கிறது. என்ன நடக்குமா என்று பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபைக்கு வருகிறார்கள். பிரச்சனை என்னவென்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இதுதான் பிரச்சனையா? ஏன் போர் செய்கிற அளவிற்கு நீங்கள் செல்கிறீர்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து கேட்டார்கள். மர்வானை பார்த்து கேட்டாங்க, ஏப்பா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர், ஏன் இப்ப அதுல போய் இவ்வளவு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார்கள். இவங்களும் அவங்க கருத்தை விட்டு கொடுக்கல, இவங்களும் விட்டு கொடுக்கல. இருவருடைய சூழ்நிலையில் பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண தருவாயிலே மரண வசியத்தாக இப்படி சொன்னார்கள், நான் இறந்ததற்கு பின்னர் என்னை அடக்கம் செய்யப்படுகிற விஷயத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், கருத்து முரண்பாடு ஏற்பட்டால், என்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் என்னை நபிக்கு பக்கத்திலே அடக்க வேண்டாம், ஜன்னத்துல் பக்கீயிலே மக்களை அடக்கக்கூடிய பொது கபர்ஸ்தானிலே அடக்கிவிடுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மரண வசியத் மரண நேரத்திலே சொன்ன செய்தியை நீங்கள் ஏன் மறந்தீர்கள்? இருவரும் அடித்துக் கொள்வதற்கு நீங்களும் முஸ்லிம் நீங்களும் முஸ்லிம் ஏன் அடிப்பதற்கு தயாராகிறீர்கள்? அவர்கள்தான் தெளிவாக தீர்வை சொல்லி இருக்கிறார்களே. என் மரணத்தை அடக்குகிற விஷயத்திலே கருத்து வேறுபாடா? என்னை ஜன்னத்துல் பக்கீயிலே பொதுமக்கள் அடக்கப்படக்கூடிய கபர்ஸ்தானில் அடக்குங்கள், பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார்களே. ஏன் இதை நீங்கள் மறந்தீர்கள்? மனிதனுடைய சிந்தனை சில நேரங்களிலே மழுங்கடிக்கப்படுகிறது. என்ன மாறுபாட்டின் காரணமாக, கருத்து வேறுபாட்டின் காரணமாக. அந்த சூழ்நிலைகளிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தக்க நேரத்திலே அந்த காரணத்தை சொன்னதன் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஷாராகி விட்டார்கள், போரை கைவிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அருகாமையிலே ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று வரலாறு. நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் தாமதித்திருந்தால் மதீனா நகரத்தினுடைய ஒட்டுமொத்த நிலையும் மாறி போயிருக்கும். எதிரிகள் கைகொட்டி சிரித்திருப்பார்கள். இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அடித்துக் கொள்கிறார்கள் என்று அந்த சூழ்நிலையை ரப்புல் ஆலமீன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக சமாதானத்தை இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி அங்கே அந்த கலகத்தை, போரை, மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை சமாதானத்தின் மூலமாக அங்கே மாற்றி காட்டினார்கள். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, தொழுகையினுடைய அந்தஸ்தை விட, நோன்பினுடைய அந்தஸ்தை விட மிகச் சிறந்த ஒரு அமல் இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? ஸலாஹுதாத்தில் பைன், கருத்து வேறுபாட்டோடு இருக்கக்கூடிய இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே, இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே, இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே அவன் சமாதானத்தை ஏற்படுத்துவது தொழுகையினுடைய சிறப்பை விட, நோன்பினுடைய சிறப்பை விட மிகச்சிறந்த கூலி அதற்கு இருக்கிறது என்று சொல்லி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு மத்தியிலே மன முரண்பாடுகள் ஏற்படுகிற போது அவர்களை சேர்த்து வைக்கிற அந்த காரியத்தில் தான் அவர்கள் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதுவும் அது இபாதத்தாக கவனிக்கப்படுகிறது என்பது நபி அவர்களுடைய நபிமொழியின் கருத்து. அதே நேரத்திலே சமாதானத்திற்காக போகிறவர்கள் நம்முடைய லாபத்தையும் அங்கே பார்க்கக்கூடாது என்றும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் சண்டையா, குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. கணவர் சொல்கிறார், என் தந்தையின் பெயர் அப்துல்லா, அதைத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். தாயினுடைய மனைவியினுடைய வீட்டிலே மனைவி சொல்கிறாள், என் தந்தையின் பெயர் முஹம்மது, முஹம்மது என்றுதான் வைக்க வேண்டும் என்று மனைவி சொல்கிறார். இவங்க சொன்னாங்க, அவங்க கேட்கல, அவங்க சொன்னாங்க, இவங்க கேட்கல. பேச்சுவார்த்தை முத்திடுச்சு. பக்கத்து வீட்டுக்காருக்கு சவுண்டு போனோம்னா அவர் முடியாதார். என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார்.
நீங்கள் சொல்கிற பேரையும் வைங்க, நீங்கள் சொல்கிற பேரையும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது சலீம் அப்துல்லான்னு வச்சுருங்க அப்படின்னா. ஏன் சண்டை? ஏங்க சண்டை? முகமது சலீம் அப்துல்லான்னு வச்சிருங்க. அவர் கணவர் கேட்டாராம், முகமதுங்கிறது அவங்க அத்தா பேரு, அப்துல்லாங்கிறது எங்க அத்தா பேரு, சலீம் எங்க இருந்து வந்தாருன்னு கேட்டாராம். உடனே சொன்னாரா, அது எங்க அத்தா பேருனாராம், சமாதானப்படுத்த வந்தவர். நாம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான். சமாதானத்திற்கு செல்கிற போது அவர்களை எப்படி நபி அவர்கள் பக்குவப்படுத்தினார்களோ அதே போன்ற ஒரு சூழலை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி முகமது அப்துல்லா என்று வைங்கள் என்றால் முடிந்திருக்கும். முகமது சலீம் அப்துல்லா என்கிற போது அது தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக செல்லக்கூடியவர்கள் அங்கு இது போன்ற காரியங்களிலே ஈடுபடக்கூடாது என்பது வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகிற போது நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவைகளை களைந்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். இது போன்ற ஒரு முஃமின் இரண்டு நிலைகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும். சமாதானம் செஞ்சு வைக்கிறதுக்கும் அவனுக்கு பவர் இருந்தா அதை அவன் செய்யணும். அப்படி செஞ்சா அது இபாதத்து, அதற்கும் நன்மை இருக்கிறது ஷரியத்திலே. அதைத்தான் நபி அவர்கள் அந்த நபி மொழியிலே சொன்னார்கள், சில நேரங்களில் நாம் சமாதானப்படுத்தப்பட்டால் சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய ஹுதைபியா உடன்படிக்கை தான் அதற்கு சான்று. இரண்டுக்கும் ஒரு முஃமின் எல்லா நேரங்களிலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் இஸ்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முரண்படுங்கள், செயல்படுங்கள் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. ஹதீஸிலும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு முஃமினாக இருப்பவன் இந்த இரண்டு சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருந்து இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதிலே நம்முடைய சிந்தனைகளை நேர காலங்களை செலவழித்து இறைவனுக்கும் இரசூல் நபிக்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்